ஹபீபி இந்த படத்தோட கதை 1980களில் தொடங்கி 2023ல் முடியுது. கஸ்தூரி ராஜாவோட குடும்பம் நெல்லையில நெசவு தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. விசைத்தறிகளோட வருகையால கைத்தறிகள் நலிந்து போகுது. அதனால கஸ்தூரி ராஜா தம்பி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாரு. ஆனா கஸ்தூரி ராஜாவோட பையனான ஈசாவுக்கு மாளவிகா மனோஜ் மேல காதல் வருது. இதனால சித்தப்பா மாதிரி வெளிநாடு போகாம ஊர்லயே ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா விதி அவரையும் வெளிநாட்டுக்கு போக வச்சிருது. பலமுறை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த ஹீரோவுக்கு திருமணம் செஞ்சு வைக்க ஏற்பாடு நடக்குது. திட்டமிட்டபடி திருமணம் நடந்துச்சா? ஹீரோவோட காதல் என்னாச்சு? இது மாதிரியான கேள்விகளுக்கு பதில்தான் இந்த ஹபீபி படம். முகமது யூசுப் என்கிற கதாபாத்திரமே மாறியிருக்காரு கஸ்தூரி ராஜா. அவருடைய தோற்றம் அவரோட வேடத்துக்கு மிக பொருத்தமா அமைஞ்சிருக்கு. நடிப்புலையும் குறையில்லைன்னே சொல்லலாம். ஹீரோ ஈஷா இளமை துடிப்போட இருக்காரு. ஹீரோயின் மாளவிகா மனோஜ் பின்னாடியே சுத்துறது, காதலிக்காக திருட்டு பழியை ஏத்துக்கிட்டு அடி வாங்குறது அப்படின்னு நல்ல நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு. மாளவிகா மனோஜ், தனஸ்ரீ இவங்களோட நடிப்பும் நல்லாவே வந்திருக்கு. சித்தியா நடிச்சிருக்க அனுஸ்ரேயா ராஜன் நடிப்பும் யதார்த்தமான நடிப்பாவே வந்திருக்கு. படத்துல வர மற்ற கேரக்டர்களோட நடிப்பும் அவங்களோட தோற்றமும் படத்துக்கு பலம்னே சொல்லலாம். மகேஷ் முத்துசாமியோட ஒளிப்பதிவு நெல்லை மண்ணையும் அந்த மக்களோட இயல்பையும் கச்சிதமா காட்சிப்படுத்தி இருக்கு. ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ள வாழ்ந்த உணர்வை அவரோட ஒளிப்பதிவு கொடுத்திருக்கு. சாம்சியஸ் இசையில பாடல்களும் பின்னணி இசையும் இஸ்லாமிய வாழ்வியலுக்கு வளம் சேர்த்திருக்குன்னே சொல்லலாம். இதுவரை தமிழ் சினிமால இஸ்லாமியர்கள் காட்டப்பட்டதை விட இந்த படத்துல இஸ்லாமிய மக்களோட வாழ்வியலை அப்படியே திரையில காட்டியிருக்காரு இயக்குனர் மீரா கதிரவன். முழுக்க முழுக்க அவங்களோட மத சடங்குகள், வாழ்க்கை முறை, வழிபாடு என அத்தனையுமே மிக இயல்பா காட்டியதற்காகவே இயக்குனருக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மெதுவா போனாலும் திரைக்கதை அந்த குறைய நிவர்த்தி செஞ்சிருக்கு. கிளைமேக்ஸ் பாதியிலே முடிகிற மாதிரி இருந்தாலும் இந்த கதைக்கு பொருத்தமான கிளைமேக்ஸா இருக்குன்னே சொல்லலாம். குடும்ப கஷ்டத்துக்காக வெளிநாட்டுக்கு போய் உழைக்கிற அத்தனை பேருக்கும் இந்த படம் சமர்ப்பணம் அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்துல ஹபீபி ஒரு நல்ல சிறுகதை படித்த உணர்வை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும்.